Hi my friends and family, welcome back to my channel Varalakshmi Home and Vlog. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையிலே பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய பாடி சரவணா ஸ்டோர் அங்க தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களோட வாங்க, கடைக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். பாடி சரவணா ஸ்டோருக்கு வந்தாச்சு. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கடைக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் போன நேரமே பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலான்னு ஸ்ட்ரெயிட்டாக 9th ஃப்ளோர் போயிருந்தோம். 9th ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டில், பீரோ, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமும் இருக்குது. அங்கேயே உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டும் வச்சுருக்காங்க. பாடி சரவணாவில் இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட பிரியாணி தான். நாங்களும் பிரியாணி தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு பிளேட் பிரியாணி 90 rupees. 90 rupeesக்கு நல்ல ஒரு பிரியாணி. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, வெஜ் ஐட்டமும் இருக்குது, சாட் ஐட்டம்ஸும் இருக்குது, ஸ்வீட் ஐட்டம்ஸும் இருக்குங்க. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமாக டேபிள் கிடைக்கல. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இடம் இருந்துச்சு. அங்கே தான் நாங்களுமே சாப்பிட்ருந்தோம். இப்போ நம்ம நின்றுட்டு சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொஃபே சிஸ்டம் மாதிரி தான். நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்லாம். நின்றுட்டு சாப்பிடும்போது நம்மளை கடந்து போகிறவங்க இடிச்சிட்டு போகிறதும் வருத்தமாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் நம்ம வேகமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. பிரியாணியும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 8th ஃப்ளோர் போயிட்டோம். 8th ஃப்ளோர்லேருந்து பார்க்கறதுக்கு இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 8th ஃப்ளோர். 8th ஃப்ளோரில் ஏபி செக்ஷன் வந்திருக்கோம். இந்த செக்ஷனில் பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃப்ளோருக்குமே பார்த்திங்கன்னா ABCDன்னு வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த கார்டை நான் வீடியோலேயும் ஜாயின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் மில்டனில்.
இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 8th ஃப்ளோர்லேயே சிடி செக்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் ஐட்டம், பித்தளை ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இதை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சு இப்போ இந்த இடத்துல இதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட போயிருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு 5 சேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த டேபிளுக்கு 2 பேர் தான் சாப்பிட வராங்கன்னா பேலன்ஸ் இருக்க 3 சேர்லேயே அவங்க திங்ஸே வச்சு அந்த சேரை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, சின்ன பசங்க கூட நின்றுட்டு நம்ம சாப்பிட்றலாம், பெரியவங்களால் அப்படி சாப்பிட முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி பெரியவங்க நின்றுட்டு இருந்தால் உங்ககிட்ட சேர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சேரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஒருவேளை யாராவது பெரியவங்க வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா சேர் இருக்குதுன்னு கேட்டால் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். நான் எல்லா இடத்துக்கும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரி பொதுவாக ஒரு இடத்துக்கு வரும்போது உங்களால் முடிஞ்ச இந்த உதவியை பண்ணுங்கள். 8th ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 5th ஃப்ளோர் போயிருந்தோம். இந்த மாதிரி குட்டி குட்டி கம்மல், ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் நிறைய டிசைனாக இருந்துச்சு. பிளைன் கிளிப்ஸும் அங்கே நிறையவே இருந்துச்சு. இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சு, ஆனால் ரேட்டெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அங்கே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நகை செட்டு பார்த்தேன். இந்த நகை செட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு 5th ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஷாப்பும் இருக்குது, வெஜிடபிள் ஷாப்பும் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய் பாடி சரவணா. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.